Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம அசென்ஜர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க 2021ல இருந்து 24க்குள்ள பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு சூப்பரான ரோல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட். அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிஏ கேண்டிடேட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். அண்ட் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆன இயர் 2021லேருந்து 24க்குள்ள இருக்கணும், ஸோ அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த ரெண்டு ரோல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது 11 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் அதுவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நீங்கள் காமிக்க முடியாது, உங்களுக்கு ஒர்க்கிங் ஃபுல் டைம் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஸோ அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி அரௌண்ட் 3.4 LPA பர் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாப் டைப் கண்டிப்பாக வந்து ஃபுல் டைம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தவிர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் எம்சிஏ எம்எஸ்சி எம்டெக் எம்இ ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரோலுக்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ரோல் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காக மட்டுமே வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஸ்டடீஸு. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் டிஸ்டன்ஸில் வந்து கவர் பண்ணிக்கிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களுடைய ப்ராசஸ், அதாவது அசஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணும். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க ஃபோட்டோவில் இருக்க மாதிரி கேப்சர் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க ஃபோட்டோவில் இருக்க மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் கரெக்டாக உங்களுடைய ஜாப் ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்குமே வரப்போகுது. ஸோ உங்களுடைய ரோல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸோ கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம் அண்ட் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஜெண்டர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் யூஜி அல்லது பிஜி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஜி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட் மோர் கொடுத்து அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பிஜி செலக்ட் பண்ணி பிஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்கேஸ் அந்த 11 மந்த்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸும் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஸ்கில் செட். ஸோ இந்த ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரைமரி ஸ்கில் செட், அதாவது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரோக்ராமிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அல்லது சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அது ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கோடிங் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அல்லது சாப் அல்லது நெட்வொர்க் ஆரக்கிள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைமரியாக எந்த ஸ்கில் அண்ட் செகண்டரி எந்த ஸ்கில் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ட்ராப் டவுனில் இருக்க சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். அண்ட் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன், இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் ஃபாரின் லாங்குவேஜஸ் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதுவும் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஜாபோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் அதுவும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ப்ராஜெக்ட் வைவோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ உங்களோட சிவி நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஐடி கார்டு, நீங்கள் பேன் கார்டு வந்து இங்கே
அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிசேபிலிட்டி கேட்டிருக்காங்க. இங்கே இருக்க டிக்ளரேஷன் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸோ எஸ் கொடுத்துட்டு அண்ட் ஐ அக்ரி நீங்கள் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி செக் பாக்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் செக் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் இன்விடேஷன் வரும் ஆன்லைன் அசஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நான் டெக்னிக்கல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நான் டெக்னிக்கல் ரோலுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்க போகுது. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க 2 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் அது வந்து காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட்காகவும் அண்ட் 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் இந்த பர்டிகுலர் ரவுண்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 50 மினிட்ஸ் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட்ல நீங்க இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இதில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது அண்ட் ஆன்சர் பண்ண போறீங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி, சூடோ கோட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் கம்ப்ளீட் கோடிங் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. எல்லாமே வந்து பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டில் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு சென்டென்ஸ் மாஸ்டரி அண்ட் வெக்காபுலரி, ஃப்ளூயன்சி, ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்க்கு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து 1 or 2 டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் அண்ட் ஃபைனலைஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரவுண்டில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கோடிங் அசஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் C++, .NET, ஜாவா, பைத்தான் இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் 2 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் இருக்க போகுது. காக்னேட்டிவ், கோடிங் அசஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் இன்டர்வியூஸ்க்கு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ரவுண்ட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அண்ட் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெப் இன்ஸ்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியா பிக்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து போயிட்டு உங்களுக்கு எந்த டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதில் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்குமே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு மேப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, ரோட் மேப். அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து ஃபியூ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அசஸ்மெண்ட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.